ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க. அப்புறம் வீடியோ பத்தின உங்க கருத்தை மறக்காம தெரிவிச்சிட்டு போங்க. நன்றி, வணக்கம். என்ன இவ்வளவு நேரம்? நாளைட்டு சீக்கிரமா. எங்க மாமா உடனே கிளம்ப முடியுது? மாமாவா? என்ன சொன்ன? ஐயா மாமா, இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல மாமா, சீக்கிரம் வாங்க போலாம். சரி வா. மாமா சும்மா 90-100ல போன மாமா ஸ்பீடு. சொல்லிட்டல போயிருவோம். சும்மாவே அவன் அப்படிதான் போவான். நீ வேற கீ குடுக்கியா? எங்க மாமா அப்படி போனாதான் எங்களுக்கு கத்து. மாமா மாமா, எனக்கு லைசென்ஸ் கிடைச்சிரலாம் மாமா? கூட வர்றது யாரு? நான் பேசுறதுக்கு கூட கூட பேசுறாரு. இவர் யார் மாமா? நமக்கு வேண்டிய பையன் தான். நமக்கு வேண்டிய பையன் தானா? வேண்டிய பையனா? கிங்ஸின் சின்ன புள்ள தானே, கூட்டிட்டு போறா விடு. எங்க உன தெளிவா மாமான்னு தானே கூப்பிடுறா. அது மாமான்னு கூப்பிடுறதுக்கு இனிசை அர்த்தம் ஏதாவது இருக்கும், அப்படிதானமா? பெரியக்கா அப்படிதான் கூப்பிடுன்னு சொல்லியே விட்டுருக்கா மாமா. அப்படியா? ஆமா மாமா. மாமா சீக்கிரம் மாமா. 10 நிமிஷம் தான் ஆட்டோ ஆபீஸ்ல இருப்போம். சரிடா, வண்டி எடு. இவனுக்கு யாரு புள்ள போச்சு? மாமா அவனுங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாமா. மாமா மாமா நாங்கள வரோம் மாமா. மாமா எங்களுக்கு கூட்டி போங்க மாமா. ஆமாவா? ஏன்டா சிரிக்கிற? இல்ல எல்லாரும் உன்னை மாமா மாமான்னு கூப்பிடுறாங்களே, அதான். எட்டிட்டு மிதிச்சேன்னு வச்சுக்க, ஆர்டி ஆபீஸ்ல போய் விழுவேன். டேய், 1-3 வயசு நான் மூத்து பண்ணாடா, மாமான்னு கூப்பிட்டு இருக்க. இன்னிசை அப்படிதானே மாமா உங்களை கூப்பிடுவா? ஆமா. இன்னிசை யாரு எப்படி கூப்பிட்டாலும் நாங்க அப்படிதான் கூப்பிடுவோம். இன்னிசை அக்காவை நாங்க அக்கான்னு கூப்பிடுவோம். அப்போ உங்களை மாமான்னு தானே நாங்க கூப்பிடணும். ஆமாடா, கரெக்டா தான்டா கூப்பிட்டுருக்கீங்க. மாமா மாமா எங்களுக்கு லைசென்ஸ் வாங்கிட்டாங்க மாமா. ஏய், அதுக்கு முத வயசுக்கு வரணும்டா. ஏய், முத வளருங்கடா. நானும் அவனுக்கிட்ட அததான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், கேட்க மாட்டேங்கானுவேன். மாமா மாமா ப்ளீஸ் மாமா, நீங்க வாங்கி கொடுக்கலனா இவங்களுக்கு இந்த ஜென்மத்துல லைசென்ஸே கிடைக்காது மாமா. இவங்களுக்கு நான் வாங்கி கொடுக்கணுமா? மாமா இவனும் 4 திருப்பு போயிட்டானுங்க. பச்சை புள்ளன்னு அனுப்பி விட்டுட்டாங்க. நீங்க எப்படியாவது இவனுக்கும் வாங்கி கொடுத்துடணும். நான் வாக்கு கொடுத்துருக்கேன், எங்க மாமா நிச்சயமா உங்களுக்கு லைசென்ஸ் வாங்கி கொடுப்பாரு. ஏன்னா எங்க மாமா பெரிய தாதான்னு பில்டப்லாம் பண்ணி வச்சிருக்கேன் மாமா. சொன்னாலும் சொல்ல தலைவன் தாதா தானே. விட்டு இல்ல, உன்ன மாதிரி நல்லவன் இந்த உலகத்திலே கிடையாது, அத சொல்ல வந்தேன். டேய், எங்க மாமா வாங்கி கொடுத்தாரு, வண்டில ஏறடா. எங்க மாமா பெரிய தாதாடா. ஏமா? ஏன்? ஐயோ மாமா, உங்க மகிமை உங்களுக்கே தெரியாது, நீங்க மிகப்பெரிய தாதா. அப்படி சொன்னது யாரு? எங்க இசை அக்கா. இதுக்கு அப்படி சொன்னா? உங்களை பத்தி தான் சொன்னா. அவன் ஒண்ணு நம்ம ரவுடி பையன், அவன்கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை வச்சுக்கிடாத. இனி அவன் கூட நீ சேர்ற பார்த்தா உன் காலை தரிச்சிருவேன் அப்படின்னு நேத்து பிள்ளை என்ன திட்டிருக்கா மாமா. நீ என்ன சொன்ன? எனக்கு பெருமையா இருந்தது மாமா. மாமா நீங்க ரவுடியா? யார் என்ன சொன்னா? நான் உங்ககிட்ட சேரவே கூடாதாமே. ஆனா எங்க ஏலக்கா கண்டிப்பா நீ மாமா கூட தான் போணும் போன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டா. சரி சரி வா போலாம். மாமா எங்களை பத்தி யாருடா? வா. டேய், நீ ஒத்தனை அடிக்க, நான் ஒத்தனை அடிக்கிறேன். கிங்ஸ்லின் என்னடா போ. எனக்கு என்னமோ லைசென்ஸ் வாங்க போன மாதிரியே தெரியல, பால்வாடி ஸ்கூலுக்கு போன மாதிரி தான் இருக்குது. இனிசை, இவன் உனக்கு நிஜமாவே ஃப்ரெண்டா? பிறந்ததுல இருந்தே ஃப்ரெண்ட் மாமா. ஆனா இவன் இன்னும் வளரவே இல்லையே. எங்களுக்குள்ள ஒரு குறிக்கோள் இருக்கு மாமா. என்ன குறிக்கோள்? இமய முதல் குமரி வரை பைக்ல ரைடு போறோம் மாமா. மாமா அவளை சிரிக்க சொல்லாதீங்க. ஏன்டா சிரிக்க? அவளை சிரிக்க வேண்டாம்னு சொல்லுங்க மாமா. ஏன்டா சிரிக்க? இல்ல, குறிக்கோள்லாம் நல்லதா இருக்குது, ஆனா அந்த குறிக்கோளுக்கு முன்னாடி லைசென்ஸ் ஒன்னு எடுத்துக்கணுமே. இப்பவும் நீ கூட போலன்னா இந்த ஜென்மத்திலே இவளுக்கு லைசென்ஸ் கிடைக்காது. இதுல இவன லட்சத்தை நினைச்சு பார்த்தேன், அத சிரிப்பு சிரிப்பா வருது. கொஞ்சம் வாலிய போய் மாதிரி நடந்துக்கடா. இவ்வளவுதான் மாமா எங்களுக்கு வரும். கட்டாயமா உனக்கு லைசென்ஸ் வேணுமாடா? ஆமா மாமா கட்டாயமா வேணும். பைக் கூட தெரியும்? தெரியும் மாமா, நாங்க தான் எங்க தெருல ஓட்டுவோமே. நிஜமாவா? எங்க வீட்ல வண்டி இருக்குல மாமா, உங்களுக்கு தெரியாதா? உங்ககிட்ட என்ன வண்டி இருக்குது? TVS 50. அது வண்டியே இல்லையே. எங்க வீட்ல அதான மாமா இருக்குது. இசை, உனக்கு எடுத்துக்க பைக் தான் அது. நல்லா இருக்கா? என்ன மாமா சொல்றீங்க?
ஆமாமா, இதான் உனக்கு எடுத்துக்க புது பைக்கு. மாமா நான் நீங்க ஏதோ விளையாட்டுக்கு சொன்னீங்கன்னு நினைச்சேன் மாமா. நான் எதுக்கு விளையாட்டு சொல்ல போறேன்? புது பைக்கா? இசை எங்களுக்கு ஒரு ரவுண்ட் தரணும். சரிடா. தேங்க் யூ மாமா. கேன்சல வேண்டாம், பார்த்து வண்டி ஓட்டு. சரிங்க மாமா. மாமா நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டா? சொல்லு. நான் முன்னாடி நம்ம வீட்ல ஒரு பையன் இருந்தா இன்னத்துக்கு நம்ம வீட்ல ஒரு பைக் இருந்திருக்கும். எல்லா இடத்துக்கும் சுத்திலாம் கூட்டு போயிருப்பா. அப்படி இப்படின்னு ஆசைலாம் படுவேன் மாமா. அப்புறம் எங்க அத்தை மாரு நாங்க அந்த பைக்கை தொட்டது கூட கிடையாது, எங்களை கூட்டு போனதும் கிடையாது. ஆனா நீங்க அப்படி இல்ல, அந்த குறைய தெரியாம பார்த்த 2வது நாளே வாங்கி கொடுத்துட்டீங்க. ஃபீல் பண்ணாத, உனக்கு எங்க போகணும்னு சொல்லி நான் கூட்டு போறேன். நிஜமா மாமா? நிஜமாதாம்மா. சரி போலாமா? டேய் பாத்து போ. இல்ல நீங்க நல்ல ஸ்பீடாவே போங்க. டேய் இல்ல மெதுவாவே போங்க. நீங்க உண்மையிலே தாதா தானே? டேய் தாதா எங்க மாமான்னு சொன்னா காலேஜ்ல எல்லாம் எங்களுக்கு பயப்படுவாங்கல்ல. டேய் டேய் சும்மா சொல்லிக்கடா, அப்பதான் நமக்கு ஒரு கெத்தா இருக்கும். உன் குழந்தையாலே போதும். ஆமா சரி நல்லா பிடிச்சிக்க போலாமா? அவனே ஒரு குரங்கு பைய, அந்த குரங்கு பையல நம்பி என் தங்கச்சியும் போயிருக்கா. இதுல எங்க அக்கா மாமா கூட போயிட்டு வாமா, பத்திரமா போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லி அனுப்புதா. மாமாவா? எங்க அக்கா அப்படியே சொல்லி கொடுக்கா. நானும் கவனிச்சேன்டி, உங்க அக்கா கிங்ஸ்லிக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கால. ஏன் என்ன இளவத்தல? அவன் தான் எல்லாரையும் ஈஸியா காக்கா பிடிச்சிருதானே. ஏன் எவ்வளவுதான் காக்கா பிடிச்சாலும் உங்க அக்காவுக்கு என்ன அறிவு இல்லையா? அப்பெல்லாம் உங்க அக்கா லேஸ்ல யார்ட்டையும் பேச மாட்டா. உங்க அக்காவே இவ்வளவு மரியாதை கொடுக்கான்னா எனக்கு ஆச்சரியமா இருக்குதே. எனக்கும் அந்த டவுட் தான். அத்தானுக்கே மதிப்பு கொடுக்க மாட்டா. அப்படி இருக்கும்போதே உங்க அத்தாங்கிட்டே எனக்கு மடக்க பேசுறா. ஆனா அந்த கிங்ஸ்ல நான் பார்த்தா மட்டும் உங்க அக்கா அப்படியே கடவுளை பார்த்த மாதிரி பாக்குறா. என் தங்கச்சி சொன்னா கிங்ஸ்லின் கூட நாளைக்கு ஆர்டி ஆபீஸ்ல போய் லைசென்ஸ் எடுக்க போறேன்னு. அந்த பொறுக்கி கூட போக கூடாதுன்னு வாயில திறந்தேன். வாயில தூக்கி என் வாயிலே எரிஞ்சிட்டா எங்க அக்கா. இங்க பாரு, என் உலட்ட பாரு, எவ்வளவு புண்ணாயிட்டு பாரு. அது மட்டும் இல்ல, அதே வாயில எடுத்துட்டு வந்து வாயிலே அடிக்கா. இனி பொறுக்கின்னு சொல்லுவேன், பொறுக்கின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியே அடிச்சா. அத்தாடி. இது வரைக்கும் என் தங்கச்சி ஃப்ரெண்டு தான் சொல்லிக்கிட்டு இருந்தா. எங்க அக்கா ஃப்ரெண்டுன்னு சொல்லக்கூடாது, மாமான்னு சொல்லணும்னு சொல்லி கொடுத்துருக்கா. அந்த பையன் என்னன்னா மூச்சுக்கு 300 நேரம் என் கிட்டயே வந்து மாமா கிங்ஸே மாமா கிங்ஸே மாமா அப்படின்னு சொல்லிட்டு போறா. உனக்கு அப்படி பொறாமையாயிட்டோ? ஆமா. எதுக்கு அப்படி கேட்க? இல்ல உன் தங்கச்சி அவாட்டுக்கு மாமான்னு சொன்னா உனக்கு ஏன் கோவம் வருது? எதுக்கு மாமான்னு சொல்லணும்? அவ எதுக்கும் சொல்லிட்டு போறா, உனக்கு என்ன வந்திருக்கு? அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? நான் என்ன உனக்கு கல்யாணம் பண்ணிருக்கேன் மாமான்னு சொன்னதுக்கு? அதுக்கு தான் கோபப்படுவியோ? ஆமா, நான் கூட பொறாமையில சொல்ல நினைச்சிட்டேன். உன்னை கொன்னே போட்டுறேன் டி. அங்க பாரு. வர்றது ஓட்டிட்டு சொல்லிட்டேன். இடம் பத்தியா? மடியில இடம் இருக்கலாமா? ஒழுங்கா கீழே இறங்க சொல்லிட்டேன். அவளுக்கு பொறாம மாமா. என்ன அவளுக்கு வண்டி ஓட்ட தெரியாது பாத்தீங்களா? அந்த பொறாம. நான் லைசென்ஸ் எடுத்து வண்டி ஓட்டிடுவேங்கிற பொறாம. வண்டி ஓட்ட தெரியாது உங்களுக்கு? சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது மாமா, உருட்டிக்கிட்டே அலைவா. அதுக்கு என்ன? ஆமா தான் புல்லட்டே ஓட்டுவேன். இசை குழப்பமா இருக்குதா? அவன் ரொம்ப தெளிவா குழப்புவான். புரியலையா மாமா? அவளுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாததுக்கும் உங்களுக்கு புல்லட் ஓட்ட தெரிஞ்சதுக்கும் என்ன மாமா சம்பந்தம்? உங்க அக்கா கிட்ட கல்லு தெளிவா சொல்லுவா, அவளுக்கு புரிஞ்சிருக்குமே. என்னடி சொல்லு, கொன்னே போட்டுறேன். கீழே இறங்குடி. அதுக்கிட்டு முன்ன பின்ன தெரியாதவங்க கூட பைக்ல போய்கிட்டு இருக்க. உனக்கு இந்த மாமாவை தெரியாது. அது கேட்டாலா சொல்லு. உன்னை ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்த்தது இந்த மாமான்னு உனக்கு தெரியாது. அவ ரொம்ப நடிப்பா மாமா, நடிப்பு கள்ளி. அச்சோ அப்படி சொல்லக்கூடாது, அழகி. யாரு? நீங்க வேற. எங்க வீட்ல இவதான் ரொம்ப அழகினே, ரொம்ப பீத்துவா பாத்துக்கங்க. பாதி நேரம் கண்ணாடி முன்னாடி தான் மாமா நிப்பா. முகத்துல மஞ்சள் போட்டு தடவா, சந்தனம் போட்டு தடவா, அப்புறம் சுவாத்து கத்தல போட்டு தடவா. எதுக்கா? அவ அழகா இன்னும் மெருகுட்டுதானா? போதுமா, இங்க கலர் கம்மிதான். அவ நல்ல கலர் தானே மாமா, நீங்க எதுக்கு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அவன் தெளிவா குழப்புவானே. என்னடி வருது? ஓட்டிட்டு சொல்லிட்டேன். ஏக்கா நாங்க அப்படி திருவள்ளிக்கு போயிட்டு சயின்ஸ் சென்டருக்குலாம் போறோம்க்கா. சயின்ஸ் சென்டருக்கா? எதுக்கு? சயின்ஸ் சென்டருக்கு எதுக்கு போவாங்க? நான் சொன்னேன் மாமா கிட்ட. உனக்கு மாடா மாமா? ஆமா, இனிக்கு மாமானா எங்களுக்கு மாமா தானே. நீ எதுக்குடா போற? லைசென்ஸ் எடுக்கதா? சாக்க கம்மி பண்ணுங்க, எப்படியும் உங்களுக்கு லைசென்ஸ் கிடைச்சிடும். டேய் சைக்கிளே நான் அரை பெல்ட் தான போட்டுட்டு இருக்கீங்க. ரொம்ப இன்சல்ட் பண்ணாதீங்கக்கா.
ஜான் உயரம் இருந்தாலும் ஆண் புள்ள ரொம்ப இன்சல்ட் பண்ணக்கூடாது அப்படிதானடா? கரெக்ட் மாமா. இங்க பாருங்க, எங்க ஃப்ரெண்ட் தாதா ஏதாவது என்கிட்ட வாலாட்டீங்க காமெடி பண்ணாம போங்கடா. மதனி பின்னாடி இருந்து இறங்கட்டி. எதுக்கோ எடி மதனி இறங்கட்டி. அதான் சொன்னல அவளுக்கு போறாமத்தா, நான் லைசென்ஸ் எடுத்துருவேனே அவளுக்கு போறாம கழுத்தை கட்டிக்கிட்ட கிடக்க கீழே இறங்கடி. ஏன் மாமா தானே கோத்த கலப்புறாளே. இவ உண்மையிலே பொறாமையா போடுதா? வாரியா என்ன இருக்குது? கொன்னே போட்டுறேன். கோத்த கலப்பாம போங்க சொல்லிட்டேன். அழகா இருக்கு. வேலை இதோட பார்த்துட்டு போங்க. டேய் டேவிட் வண்டியடா மேல ஏத்துது. அவளை கூட்டிட்டு போறீங்க? தெரியுதுடி தெரியுது. அட பாவி அடிச்சிட்டு போறான். அவனே ஒரு சேட்டை பிடிச்ச பையனா? என்ன இன்னைக்கு ரொம்ப திட்டவே இல்ல நீ? திட்ட மனசு வரல. ஏன்? இல்ல என் தங்கச்சி இப்படிதான் ரொம்ப ஆசைப்படுவா. உனக்கே தெரியுமே எங்க வீட்டுல அவதான் ஆம்பளை பையன் மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பா. அவளுக்கு ஆம்பளை பையனா பிறக்கணும்னு ஆசை. ஆமா அவளுக்கு ரொம்ப ஆசை இருக்கும். எங்க வீட்டுல ஒய்யாம செல்வா. நம்ம வீட்டுல ஒரு அண்ணனோ தம்பியா இருந்திருந்தா என்ன பைக்ல எல்லாம் வச்சு கூட்டு போயிருப்பான். எனக்கு பைக்கெல்லாம் ஓட்ட சொல்லி கொடுத்துருப்பான். அப்படி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவா. எங்க அம்மாவுக்கு கூட வருத்தமா இருக்கும். சே ஒரு பிள்ளையாவது ஆம்பளை பையனா இருந்தோம் இல்லையேன்னு எங்க அம்மாவும் வருத்தப்படுவாங்க. எங்க வீட்டு பக்கத்து பையன் அவ தங்கச்ச ஸ்கூலுக்கு பைக்ல கூட்டிட்டு போவான். இவ அப்படியே பாம்போல பாத்துக்கிட்டே நிப்பா. நம்மளையும் கூட்டிட்டு போக மாட்டாங்களானே நின்னு பாத்துக்கிட்டே இருப்பா. ஏன்னா அந்த பிள்ளை இவளும் ஒன்னாதான் படிச்சாங்க. ஆனா அந்த பையன் அந்த பிள்ளைய மட்டும் தான் கூட்டிட்டு போவான். இவ பாம்போல நிப்பா. பைக்ல போறதுக்கு ஆசைப்படுவா. அதனால இவளுக்கு எப்பவும் பைக்கு 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 தான் ஆசையா. அப்படிதான் இமைய முதல் குமரி வர பைக்லயே ரைடு போவேன்னு தான் மனசுல ஆரங்கத்தெல்லாம் ஆசையா வெளிப்படுத்துவா. அப்புறம் எங்க அம்மா கிட்ட பைக்கு பைக்குன்னு கேப்பா. பிறந்த நாளைக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டா பைக் வேணும்னு கேப்பா. அப்பெல்லாம் இவ வழி எங்களுக்கு புரியல. ஆனா இந்த பிள்ளை ஒன்னொன்னையா பார்த்து பார்த்து தான் ஆசைப்பட்டிருக்கேன்னு பின்னாடிதான் எங்களுக்கு தெரிஞ்சது. சரி எங்க வீட்டுக்கு ஒரு அத்தை மாறாதே, அவகிட்ட கொஞ்சம் ஜாலியா அவளை பைக்ல வச்சு சுத்துவாங்கன்னு பார்த்தோம். இவளை அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அகில் ரொம்ப நல்லவரு, இவகிட்ட பாசமா தான் இருப்பாரு. ஆனா பாசம் கட்டுற விட்டா பைக் இருக்காது. அவரே ஒரு ஃப்ரெண்டு பைக்கை தான் வாங்கி வச்சிருப்பாரு. அதனால இவ ஆசை நிறைவேறாமல தான் இருந்தது. இன்னைக்கு அவ முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாரு. இங்க பாரு நான் இன்னொன்னு சொல்றேன், கொஞ்சம் யோசித்து பாரு. இந்த கிங்ஸ்லின் கிட்ட இருக்க அந்தஸ்துக்கும் ஆஸ்திக்கும் அவன்கிட்ட இருக்க பேரும் புகழுக்கும் உன் தங்கச்சியெல்லாம் இப்படி பாசம் கட்டணும் அவசியம் இல்ல. நேற்று சும்மா தான் சொல்லிட்டு இருந்தா உன் தங்கச்சி. நானும் பக்கத்துல தான் நின்னேன். சொன்ன அடுத்த நொடியே பைக் அவங்க ஆர்டர் கொடுத்தான். அது மட்டும் இல்ல நாளைக்கு நானே உன்னை பத்திரமா கூட்டிட்டு போறேன்னு அவளுக்கு வாக்கு கொடுத்தான். காலையில எந்திரிச்சு கூட்டு போய்கிட்டு இருக்கான் பாரு. அவனுக்கு இருக்க வேலைக்கு சொல்லிக்க அவன் பொண்ணு அவசியம் இல்ல. இவன் வேலை செய்யறதுக்கு இங்க 2000 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அவனை பாத்தியா உன் தங்கச்சி எப்படி கூட்டு போய்கிட்டு இருக்கானே. இவன் கண்ணை சச்சா இவனுக்கு வேலை செய்யறதுக்கு இங்க 1000 பேர். ஆனா உன் தங்கச்சியே ஒரு குழந்தைய கூட்டிட்டு போன மாதிரி கூட்டு போய்கிட்டு இருக்கான். உடனே நீ நினைக்கலாம் என்ன ஐஸ் வைக்கிறதுக்கு தான் இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானே. ஒன்னு ஐஸ் வைக்க வச்சிருந்தா வேற யார் கூடயாவது அனுப்பி வச்சிருக்கலாம். அனுப்பி வச்சுட்டு ஒரு போனை போட்டுருந்தா ஆர்டி ஆபீஸ்ல கொடுத்துருப்பாங்க. இல்ல இந்த டேவிட் கூட அனுப்பி வச்சிருக்கலாம். அங்க உன் தங்கச்சி பாதுகாப்பா தான் யோசிச்சிருக்கான். நாம கூட்டு போற மாதிரி வேற யாரும் கூட்டு போய்விட மாட்டாங்கன்னு அவனே போறான். இப்பமா அவனை சீப்பாவே நினைக்காத. உன் அத்தை மாதிரி போவானடி, ஒரு வேலையை விட்டுட்டு போசனா போவானுல. ஒரு அரை மணி நேரம் பெர்மிஷன் கட்டு தங்கச்சி கூட போவானுங்க. போக மாட்டாங்க. ஒண்ணு வேண்டாம், உங்க அத்தா கிட்ட இருக்க பைக்க ஒரு அரை மணி நேரம் இனிசே கையில குடுக்க சொல்லு பாப்போம். இங்க பாரு நான் ஒண்ணு உன் மனசை மாத்தல. அத நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரும் அதை புரிஞ்சுக்க. நான் ஒண்ணு அந்த கிங்ஸ்ல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுன்னு சொல்லல. உன் மனசுல உங்க அத்தா தான் இருக்காருன்னு எனக்கும் தெரியும். தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த கிங்ஸி மனசுக்குள்ள நீ வந்துட்ட. அவனை காயப்படுத்தாம ஒதுங்கி போறது நல்லது. அவன் உன் உசுர அவன் உசுரா நினைக்கான். உன் சொந்தத்தை அவன் சொந்தமா நினைக்கான். உன் அம்மா அப்பாவை அவங்க அம்மா அப்பாவை நினைக்கான். மொத்தத்துல அவன் உன்னை வேற யாரோ பாக்கல, அவனா பாக்குறான். அவன் உசுரா பாக்குறான். அப்படி உசுரா பாக்குறவனை காயப்படுத்தாத. இன்னொரு பெரிய அதிர்ச்சி ஒன்றை சொல்றேன் கேளு. உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். இருந்தாலும் நீயும் பெரிய தப்பு எதுவும் பண்ணிடக்கூடாதுல்ல, அதனால சொல்றேன் கேளு. அன்னைக்கு அவன் வீட்டுல தங்கி இருந்தோமே. ஆமா, அப்போ அவன் வெளியில தான் இருக்கான்னு தெரியாம நீயும் நானும் ஒரு பழக்கம் விட்டான். அன்னைக்கு நீ ரொம்ப சோகமா இருந்த. உங்க அத்தா மும்பைக்கு போறாருன்னு. அது மட்டும் இல்ல அங்க போயிட்டா உன்னால இருக்கவே முடியாதுன்னு நீ சொல்லி பேசிக்கிட்டு இருந்த. உன் சந்தோஷமே உன் முகிலத்தான்னு சொல்லிக்கிட்டு இருந்த. நீ அப்படி சொல்லிட்டு அழுதுகிட்டு இருந்த. சரின்னு நான் வெளியில வந்தேன். அப்ப கிங்ஸ் என்ன பண்ணான் தெரியுமா? என்ன பண்ணா? உங்க முகிலத்தா மேனேஜருக்கு போனை போட்டு அவனுக்கு சம்பளத்தை பார்த்து கொடுங்க, உங்களுக்கு சேர வேண்டியதை நான் பாத்துக்கிட்டேன்னு சொன்னான். என்ன சொல்ற? சத்தியமா
என் மேல சத்தியமா அவன் போன்ல பேசிட்டு இருந்தான், நான் கேட்டேன். அப்ப கூட நீ சந்தோஷமா இருக்கும்னு நினைக்காண்டி. நீ முகில் இருந்தாதான் சந்தோஷமா இருப்பேன்னு யாருமே செய்யக்கூடாதத அவன் துணிஞ்சு செஞ்சான். அவன் மனசு எவ்வளவு வலிச்சிருக்கும். யார ஒத்தனா இதான் சரியான சந்தர்ப்பம் அனுப்பி விட்டுட்டு எந்த வெள்ள உன் மனசை மாத்தலாம்னு முயற்சி பண்ணிருப்பான். அப்பமும் அவன் உன் சந்தோஷத்தை தான் பார்த்தான். நான் தான் உங்ககிட்ட ஆரம்பத்திலே சொன்னேன், அவன் யாரையும் காக்க பிடிக்கணும்னு அவசியமே இல்ல. இங்க பாரு, அன்னைக்கு ஒரு நாள் எங்க அப்பாவுக்கு வக்கீல் கொடுத்தான், டிராக்டர்ல ஏத்தி விட்டான். நான் சொன்னேன், நீ அப்பம் கூட காக்கா பிடிக்கிறதுக்கு தான் இப்படி பண்ணான்னு சொன்னேன். அன்னைக்கு உங்க ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது யாருக்கும் தெரியாம ஹாஸ்பிட்டல் வாசல்ல ஒரு பை நிறைய ஹார்லிக்ஸ் அது இதுன்னு பழம், ஆப்பிள் பழம், அந்த பழம் இந்த பழம் ஒரு பை நிறைய சும்மா பேருக்கு வந்து சொன்னான். போகும்போது வெளியில பை இருக்கு எடுத்துட்டு போனேன். அவன் எடுக்கிட்டு எங்க அப்பாவை காக்கா பிடிக்கணும் சொல்லி இவனுக்கு ஒரு குணம். ஒரு திருப்பு பாசம் வச்சா உண்மையா வைக்கும், அவ்வளவுதான். இங்க நல்லவங்களை யாரும் லேஸ்ல புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் கேளு. உங்க முகிலத்தானோ விமலத்தானோ என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுமா? என்ன, நானும் உங்க அக்காலும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில வந்தோம். சரி ஒரு டீ குடிக்கலாமேன்னு அந்த டீ கடைக்கு நின்னோம். பின்னாடி உங்க அத்தா 2 பேரும் நின்னுட்டு இருந்தாங்க. எங்களை கவனிக்கல. என்ன திரும்ப பேசுனாங்க, ஒத்தையா பிறந்த பையனுக்கு இவ்வளவு திமிரு இருந்தா 3 பேர் ஒன்னா பிறந்திருக்கோம், நமக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும். அவன் குடும்ப சாபம், அதான் அந்த குடும்பத்துல வாரிசே இல்ல, இவன் எப்படியோ தப்பி தவறி பிறந்துட்டான் பொட்ட பைய அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஒத்தையா பிறந்திருக்கானே எகத்தாளமா பேசிட்டு இருக்காங்க உங்க அத்தா மாதிரி. ஒத்தையா பிறக்கிறது பிரச்சனை இல்ல, எவ்வளவு கெத்தா வாழ்றதுதான் முக்கியம். இவன் போனா திசைய வழியே இருந்துச்சு நிக்குது. இதுக்கு மேல என்ன வேணுமா? அவன் எப்பவுமே ராஜாதான். சரி, அவன் நல்லவனவே இருந்துட்டு போறான். நான் தான் ஒருத்தர் விரும்புறேன்னு தெரிஞ்சல, பெரிய எதுக்கு என் இப்படி நடந்துக்கிட்டுதான். நீ யாரை நேசிக்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா உன்னை காதலிக்க முடியும்? உன்னை பார்த்திருக்கான், பார்த்தனைக்கே பிடிச்சு போச்சு. இன்னொன்னு, அவன் உன்னை முத காதலிக்க ஆரம்பிக்கும் போது நீ உன் முகிலத்தங்கிட்ட காதல சொல்லவே இல்ல. அது நல்லா புரிஞ்சுக்க. எல்லாத்துலயுமே என் கிங்ஸ் நண்டி ஃபர்ஸ்ட். சரி விட்டு தள்ளி, இனி அது அவனை ஒரு மாதிரி பேசாத. பிடிக்கலையா ஒதுங்கி போயிரு. ஆமா, உனக்கு உங்க முகிலத்தனுக்கு எப்ப கல்யாணம்? அடுத்த மாசம் ஃபர்ஸ்ட்ல வைக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இங்கதான் இருக்க போறியா? எங்க? ஏன் இல்ல ஏதோ டவுனுக்குலாம் கூட்டிட்டு போற மாதிரி கேள்விப்பட்டேன். வேலை பார்க்கறது டவுன்ல தானே, அங்கேயே வீடு பார்த்து போலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ, ஆனா என்னன்னு தெரியல, எங்க அப்பா கொஞ்சம் பின்வாங்குதாங்க, எதுக்குன்னு தெரியல. உங்க அப்பாவுமா? அதான் எங்க வீட்ல எல்லாருமே அவன் பைத்தியத்துல இருக்காங்களே. எங்க அம்மாக்கு அவனை யாருனே தெரியல, எனக்கு அவனை பார்த்தாலே பிடிக்கல. நான் அவனை கேட்க நினைச்சேன், உனக்கே அவனை பிடிக்க மாட்டேங்குது. அவன் பண்ற சேட்டை அதான் உனக்கு பிடிக்கல. உண்மை சொல்லி? ஆமா, அவன் சரியான ரவுடி பையன், பொய்க்கி பையட்டி. ஆமாட்டி, அது உண்மைதான். உண்மைதானா? அப்போ உனக்கு அவன் ஹிஸ்டரி இன்னும் தெரியாது? ஹிஸ்டரியா? ஆமா, ஏதோ பெரிய சண்டையா. அப்ப இவன் தான் தலையிட்டு, இவன் தான் இறங்கி அடிச்சிருக்கான் எல்லாரையும். ஒரே நேரத்துல 100 பேர் அடிச்சுக்க தள்ளிருக்கா மாட்டி. 100 பேரையா? ஆமா, பெரிய பெரிய தலைலாம் தலைவரிக்க ஓடிட்டானுங்க. சும்மா நின்னு அசராம அடிச்சிருக்கான் 100 பேரை. பிரச்சனை பண்ணவங்களாம் துண்டக்காரன் துணியக்காரன் ஓடிட்டானுங்களாம். கேஷுவலா வந்து இறங்கிருக்கா மாட்டி. பைக்ல இவ்வளவு தண்ணி கட்டை ஒழிச்சு கொண்டு வந்திருக்கான். சண்டையாடா போட்டுட்டு இருக்கீங்கன்ட்டு சும்மா வெளுத்து வாங்கிட்டானு. அன்னையில இருந்து நமக்கு சண்டே வராதாமே. இப்பதான் அமைதியா இருக்குதான் ஊரு. இவன் பைக்ல வாரானாலே அவன் நடுங்கி ஓடிடுவானா. ஏன்னா இவன் எதுல ஆயுதம் வச்சிருக்கானே தெரியாது. ஏன்டி பையன்கிட்ட நான் வேற அப்பப்ப வம்பளுக்கனே. எதுக்கும் ஜாக்கிரதையா இருன்னு. எல்லா நாளும் ஒண்ணு போல இருக்காது பத்தியா? பையன்கிட்ட கொன்னுருவேன். சத்தியமாட்டி, எங்க அம்மா கூட சொன்னாவ இறங்கி 100 பேரை அடிச்சான்னு. 100 பேரையும் அடிச்சு போட்டுட்டு அசால்ட்டா நின்னாண்டாயி அப்படின்னு. கேஸ்ல வண்டில ஏறி போய்கிட்டு இருக்கான்னு. போலீஸ் பிடிக்கல. எல்லாமே இவங்களுக்கு கீழதான். பரம்பரை அரசியல். நீ சாதாரண நினைக்காத, இவங்க அப்பா பார்க்க எவ்வளவு அப்புறாணி மாதிரி இருந்தாரு. ஆமா, அந்த அங்கிள் நான் இருக்கிற வரைக்கும் எனக்கும் தெரியாது. அவர் இப்ப வாழெல்லாம் சுருட்டிட்டு ஒரு ஓரமா இருக்காரு, அவ்வளவுதானே. அவரும் இதே மாதிரி இருந்தாரா? இவர் பண்ண வீரம் ரவுடித்தனம் எல்லாத்தையும் பார்த்துதான் கிங்ஸ் அம்மைக்கு இவர் மேல காதலாம். கெட்டா இவர் தான் கெட்டுவேன்னு ஓடி வந்திருக்கு. இப்போ வயசாயிட்டுன்னு ஒதுங்கி இருக்காரு, அவ்வளவுதான். அதுவும் இவன் தான் சொல்லி ஒதுக்கி வச்சிருக்கான். அப்பா இனிமே இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம போக கூடாது, ஒதுங்கி இருக்கணும்னு இவன் தான் ஒதுக்கி வச்சிருக்கான். ஏன்னா அவங்க தாத்தா அப்படி, அவங்க அப்பா அப்படி, இவனும் அப்படிதான். அதனால கொஞ்சம் வாழை கொஞ்சம் குறைச்சு ஆட்டு. என்னடி பயங்காட்டுத? உண்மையை நம்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவனை நீ சாதாரண இடப்படாத. உன் பின்னாடியே சுத்துறதுனால இவனை சீப்பா நினைச்சிடாத. அதான் சொல்லல, உன்னை பிடிச்சு போச்சு, அதனால இவ்வளவு இறங்கி போறான். சரி, உனக்கு நான் ஏதாவது ப்ரூவ் பண்ணணுமே. இப்போ உன் தங்கச்சி ஆட்டோ ஆபீஸ் தானே போயிருக்கா? ஆமா, அங்க வந்து பாரு, அவன் எப்படி பேசுவான் பாரு. வா வா வா, இதை திருநெல்வேலிக்குள்ள போனாங்க. அதெல்லாம் போயிடலாம், சீக்கிரம் வா. நீ எல்லாம் நேர்ல பார்த்தா நீ நம்புவ. சீக்கிரம் வா. நான் எதுக்கு அவனை பார்க்கணும்? நீதான் கட்டாயமா அவனை பார்க்கணும். வந்து பாரு, அவன் பண்ற வேலையெல்லாம் வந்து பாரு. நான் வரமாட்டேன். நான் என்னமோ அவன் மேல காதல போனேன்னு நினைப்பான். நான் வரமாட்டேன். உன்னை யார்கிட்ட நேரா வந்து நிக்க சொன்னா? ஒளிஞ்சு நில்லு. ஒளிஞ்சா? ஆமாமா, நேர்ல போன அப்பதான் நினைப்பான். ஒளிஞ்சே நிப்போ. உனக்கு தெரிஞ்சட்டி எருமை. அவன் தான் உன் மனசை நினைக்கதே சொல்லி போட்டானே. அவன் எப்படி பட்டான்னு நமக்கு தான் தெரியுதுல. வேற என்ன? கொல்ல போட்டுருவேன். நான் பார்க்கதான் கொல்லாச்சி. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு ஒரு
பார்க்க வந்து நினைப்பான். சும்மாவே வானத்துக்கு பூமிக்கும் தலைக்கால் புரியாம ஆடுவான். இப்ப மட்டும் நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சதே கன்ஃபார்மே பண்ணிடுவான். சேட்டை இன்னும் அதிகமாயிரும். நான் பென்ஷன் கொடுக்காமலே என்ன அந்த பாடு படுத்துதான். இப்ப மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். ஆமா, குரங்கு பையன் குரங்கு சட்டை பயங்கரமா பண்ணுவான். நீ உள்ள போ. நான் யாரும் இல்லைன்னா மட்டும் சிக்னல் கொடு, நான் வந்து பாக்குறேன். சரி. என் உடம்பரப்பு என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு பாரு. பார்த்துட்டு வர இரு. என்ன பண்ணாங்க நம்மளும் பார்க்கலாமோ? என்ன போனவளை காணவே இல்லை. வா, வெயில் வர அடிக்குதே. சரி, அந்த இணையிலையாவது நிப்போ. எட்டி இசை, இவ எங்க போனா? கமிச்சு சேரம் குடிக்க போயிட்டாளா? கையில தான் காசு இல்லையா? எட்டி இசை, என்னடி இதுக்குள்ள வந்துட்ட? அங்கதான் எல்லாரும் நிக்காவ. உன் தங்கச்சி ஃப்ரெண்ட் மாதிரி எல்லாரும் அங்கதான் நிக்கானுவ. உன் தங்கச்சிக்கு வண்டியே ஓட்ட தெரியல, வண்டி ஓட்ட தெரியும்னு சொல்லி கூட்டு வந்திருக்கான்னு நினைக்கேன். இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? கிங்ஸ்லி பக்கத்துல தாண்டி நின்னுட்டு இருந்தா, பார்த்தேன். சரி, நம்ம போமா? என்ன நீ பாக்கலையா? வேண்டாம், போலாம் வா. இரு, நான் மட்டும் ஒரு 8 மட்டும் பாத்துட்டு வந்ததே. நல்லா இருக்குடி, இப்படி 8 மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. நான் மட்டும் பாத்துட்டு வந்துடுறேன். நீ இதுல நிக்கணும், வேற எங்கேயும் போயிடக்கூடாது. வேற எங்கேயும் போயிட மாட்டியா? போக மாட்டேன், சீக்கிரம் போயிட்டு வா. டி, தெரியாத ஊரு எங்கேயும் போயிடாத. சரி, நான் தொலைஞ்சு போக மாட்டேன். நான் சின்ன பிள்ளையா அப்பா. டி, தொலைஞ்சிட மாட்டியா? குன்னி போட்டு போடி. தொலைஞ்சு போயிடாத. குன்னி போட்டு சீக்கிரம் வாடி, நேரம் ஆகுது. கிச்சடி நாதாண்டி. குரங்கி தெரியும், கண்டிப்பா நீங்க வருவேன்னு தெரியும். நான் வரும்போது பார்த்த பாரு, அப்படிதானே? குரங்கி, நான் ஒண்ணு எந்த பாரையும் பார்க்கல. குரங்கி, ஏன் பண்ண? என்ன பண்ண? என்ன பண்ணனியா? என்ன பண்ணனு உனக்கு தெரியாது? என்னடி பண்ண? ஆஹா, நானா உனக்கு ரொம்ப தான் ஆசை. நான் எதுவுமே பண்ணலையா? கள்ளி ஆசை வச்சுக்கிட்டு தான் வேண்டாம்பியோ. கொன்னுல பேசிய சமாளிக்காத. இப்போ நீ என்ன பண்ணன? உனக்கு இப்ப எவையால சொல்லி தெரிஞ்சுக்கணும். அவள்தானே கட்டி பிடிச்சேன்டி. அத ஏன் கேக்க? உனக்கு எனக்கு என்ன? உனக்கு இந்த உரிமை நான் கொடுத்தது யாரு? நீதான். கொன்றுவேன். நான் உனக்கு எப்ப கொடுத்தேன்? எப்பவுமே கொடுத்துட்ட. எப்பவுமே கொடுத்துட்டேனா? அத எப்ப கொடுத்த? அதான் காலேஜ்ல வந்து அது கொடுத்துறனே, தெரியாம உன்கிட்ட கேட்டேன். போ போ. என்ன பக்கத்துல வந்த? உன்னை நம்பி என் தங்கச்சி வந்தாளா? அவன் நிலைமை என்னன்னு பார்க்க வந்தேன். உனக்கு நல்லா தெரியும் அவன் ஏன் கூட வந்திருக்கா, பாதுகாப்பா இருப்பான்னு. சும்மா நடிக்காதானே? குரங்கு பைய, என் தங்கச்சி வச்சுட்டு பைக்ல அவ்வளவு ஸ்பீடா போய்கிட்டு இருக்க. அவன் தான் போக சொன்னா. அவ அப்படி பிடிச்சிருக்கு, எனக்கு ஒரு வாட்டி போய் காட்டுங்கன்னா புள்ள ஆசைப்படுதா, அதான் போய் காட்டினேன். இங்க பார், பைக் ஓட்டி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்பெல்லாம் அவளுக்கு எதுவும் ஆக மாட்டேன். எப்பவுமே அவ போய்கிட்டு இருக்கா, ஒரு வாட்டி ஆசைப்பட்டா, அதான் ஒரு 2 கிலோமீட்டர் போய் காட்டினேன். அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டுனா? இங்க பார், அவ ஆசை அது நிறைவேத்துனேன், அவ்வளவுதான். அவளை யாராவது கூட்டு போவா, ஆசைப்பட்டா அதான் கூட்டு போனேன். உன் முரட்டு புத்திய ஒன்னட வச்சுக்க. ரொம்ப பேசுற வாயிலே கடிச்சிருவேன். நாளைக்கு உனக்கு புதுசுலாம் வர போறேன், கொஞ்சமா மரியாதையா பேசடி. அப்படி வர கனவு இருக்காங்க, அது இப்ப இல்ல, எப்பவுமே நடக்காது. நடக்காது நடக்காது. குரங்குன்னு சொன்னா ஒரு குரங்கு தான் பாக்கும். இப்படி பக்கத்துல நின்று பேசுற அவளை நல்லா இருக்குது. அவளை தள்ளி போய் நிக்கிற யாரோ மாதிரி. நான் யாராதான் புரிஞ்சுதா? அடியே கிச்சலி, பக்கத்துல தண்டி நிக்க. அப்பா, நீ கத்தி கத்தி பேசி இப்போ எனக்கும் கத்தி கத்தி தான் வருது. ஏண்டி? கத்தி பேசு. சரி, நான் எடுத்து கூட்டு போறேன், சீக்கிரமா. கோத்த கலப்பிரத அவ்வளவுதான் சொல்ல முடியும். வாங்கல, என்னடி பச்சி? என்ன விடுச்சிட்டே? என்ன ஏதாவது பண்ணா கொன்னே போடுவேன். நான் ஏதாவது பண்ணி வந்தேன். ஐயோ, இப்ப பாரு, இப்படி பேசற சொல்லிட்டேன். இங்க பாரு, போய் சொல்ற போதட்ட கட்டிச்சிரும் மத்துக்க. நல்லா தெரியும்டி, நான் ஏதாவது பண்ணுவேன், நல்லா தெரியும். தெரிஞ்சே வந்திருக்கேன்னு. ஐயோ, என்ன படாத பாடு படுத்துறனே. என்ன இந்த ஜெபவ சொல்லணும். பாத்து பாரு, இங்க பாரு, நான் அப்பலாம் நினைச்சு வரல. அப்படியா? இப்ப எதுக்கு சிரிக்கிற? உன் வேஷம் கலைஞ்சு போச்சு. இப்பலாம் பேசாத சொல்லிட்டேன். உன் வேஷம் கலைஞ்சு போச்சு, உன் வேஷம் கலைஞ்சு போச்சு. I love you, dear. சரி, இங்க நின்னு பேசினா எல்லாரும் பாப்பாங்க. அங்க தள்ளி வா. என்னன்னு கேக்க? இல்ல என்னன்னு கேக்க? தெரியாம கேக்க. என்னமா உங்களுக்கு உரிமை பட்டால கூட்ட மாதிரி கூப்பிட்டு இருக்கீங்க? அதானடி உண்மை. சரி, இப்ப எதுக்கு என்ன பத்தி சிரிச்ச? வேற எதுக்கோ சிரிச்சேன். பொறுக்கி. அதாவது உன்கிட்ட பேச்சுவார்த்தையே வைக்க கூடாது பத்துக்க. என்ன எங்க கூட்டு வந்திருக்கீங்க? ரோட்ல என்னடி பேசிட்டு இருக்க முடியும்? வாலிய பிள்ளை கூட ரோட்ல என்ன பேசிட்டு இருப்பாங்க? உங்களை யார் என்கிட்ட பேச சொன்னா? எனக்கு இன்னைக்கு உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. உங்களுக்கு எனக்கு எதுவும் இல்ல. உங்களுக்கு என்கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்ல. இருக்கு,
எனக்கு உன்கிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு. உன் கருத்தை தாலி கட்டதுக்கு முன்னாடி நான் எல்லாத்தையும் பேசி முடிக்கணும். என் கருத்தை தாலி கட்ட போறீங்களா? இங்க பாரு, எந்த நேரத்திலயும் உன் கருத்தை தாலி கட்ட வேண்டியது வரும். எதிர்பாராத நேரத்துல கூட உன் கருத்தை தாலி கட்ட வேண்டியது வரும். அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நான் உன்கிட்ட பேசி வைக்கணும். எல்லாத்தையும் நான் பேசணும். அதான் சொல்றேன், தாலி கட்டதுக்கு அப்புறம் பேசினா நல்லா இருக்காது. நானும் இவ்வளவு சந்தப்பட்டதான் தேடிட்டு இருந்தேன், கிடைக்கல. என் வீட்டுல இருக்கும் போது உன்கிட்ட பேசலான்னு பார்த்தேன். உன்னை சுத்தி ஜபாரே செல்லாம் என்னால என்னால பேச முடியல. இன்னைக்கு தானா அமைஞ்சிருக்கு. விட்டுவனா என்ன? பயப்படாத, இது 5 ஸ்டார் ஹோட்டல் தான். இங்க யாரும் வரமாட்டாங்க. ஹோட்டலா? ஹோட்டல்ல ஏன்டி பயப்படுற? நான் இருக்கேன்ல. நீங்க இருக்கறனால எனக்கு பயமே. அவ்வளவு குறும்புக்காரனா? சேட்டை பிடிச்சவன். எட்டுக்கு போற வேண்டி. இந்த பாரு, கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவு பேசிக்க, கல்யாணத்துக்கு அப்புறம் வா போன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீ எனக்கு கிறுக்கியாக்கவே விட மாட்ட போலக்கு. வாடி, பக்கத்துல வா. ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிச்ச மாதிரி இருக்கு. மரியாதை என்ன வெளியில கொண்டு விட்டுருங்க சொல்லிட்டேன். முடியாது, இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்காது. நான் உன்கிட்ட பேசணும். பேசுறதுக்கு அப்புறம் நீ என்ன முடிவு எடுக்க எடுத்துக்க. ஆனா ஒண்ணு, நீ என் பொண்டாட்டி தான், அதுல எந்த மாற்றமும் இல்ல. வேற ஏதாவது முடிவு எடுக்கணும் எடுத்துக்க. எனக்கு அது பிடிக்கவே இல்ல. உனக்கு பிடிக்கலங்க, நான் உனக்கு வீட்டுல கொடுக்க முடியாது. நீ என்கிட்ட இருந்தா சந்தோஷமா இருப்ப, அது எனக்கு தெரியும். பார், உன்னை நல்லா பாத்துக்கிட்டேன் போதுமா? சரி, உள்ள வா. எங்க? உள்ள வா. நான் வர மாட்டேன். வா, ஒண்ணும் பண்ண மாட்டேன், வா. நான் எதுக்கு வரணும்? நான் வர மாட்டேன். அது உன்னை நம்பவே மாட்டேன். அதான் சொல்றேன்ல, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், வா. ஊருக்குன்னு போனதுக்கு அப்புறம் எனக்கு நேரமே இருக்காது. நான் பிசினஸ் பாப்பேன், எப்பமாவது உன்னை பாக்கல. அங்க ஏதாவது பேச முடியுதா? ஒன்னும் பேச முடியல. நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, வா. அவன் எவ்வளவு கூலா கூப்பிடுறான். நீ இப்பெல்லாம் பேசாத, எனக்கு பயமா இருக்கு. அடி, ஒண்ணும் பண்ண மாட்டேன்டி, வா. மரியாதை என்ன வெளியில விட்டுருங்க சொல்லிட்டேன். நீ இப்படிதான் பேசிட்டு இருப்ப, வா. இதயம் இணையும் நேரம் தனிமை வேண்டும் போ அமுதமழை ஒரு பிரிவு இல்லை, உறவுகள் முடிவதில்லை. இதயம் இணையும் நேரம் தனிமை வேண்டும் போ அமுதமழை ஒரு பிரிவு இல்லை. நீ எனக்கு சொன்ன வணக்கம். உங்ககிட்ட நான் பேச தப்பு இல்ல, எனக்கும் தெரியும். எந்த எல்லா வரைக்கும் போகணும்னு எனக்கும் தெரியும். சரி, விட்டுறத. நான் உங்ககிட்ட நிறைய பேசணும், வா. நீ ஒண்ணு என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம். இல்லடி, உங்ககிட்ட நிறைய விஷயம் பேசணும். என்கிட்ட உனக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் வந்து நான் பேசணும். சரி, வா. எப்படி? இங்க ஒரு அக்கா ட்ரெய்னிங் கொடுக்காவ. அவியல மாமா பார்த்து காலையில எங்களுக்கு சொல்லி கொடுக்க சொல்லிட்டாவ. அப்போ உங்க மாமா உனக்கு ட்ரெய்னிங் கொடுக்கலையா? இல்ல, ஒரு அக்காவை சொல்லி கொடுத்தாவ. ரொம்ப ஈஸியா சொல்லி கொடுத்துட்டாவ. லைசென்ஸ் கிடைச்சிட்டு. பாரு. அம்மா, மாமா எங்க? தெரியலையே, உங்க மாமா உங்ககிட்ட நிப்பாவ. அம்மா, எங்க அக்கா வந்திருக்காளா? ஆமா, வெளியில நிக்கா. ஏய், இனிமே நம்ம இன்னைக்கு பைக்ல வந்துடலாம்ல காலேஜுக்கு? எங்கப்பா பைக் எல்லாம் கிடைச்சிருக்கு. ஆமாக்கா, பல நாள் கனவுக்கா. பல நாள் கனவு திடீர்னு நிறைவேறினா எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அப்படி இருக்குக்கா, எனக்கு நினைச்சு கூட பாக்கலக்கா என் கனவு நிறைவேறணும். இது அல்பத்தனமான சின்ன ஆசைதான், ஆனா அது எனக்கு ரொம்ப பெரிய கனவாதான் இருந்தது. கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி இதே மாதிரி ஓட்டிட்டு கிடக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஓட்டணும் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா நிறைவேறாதுன்னு நினைச்சேன். இப்படி கிங்ஸி மாமா மூலம் ஒரே நாள்ல நிறைவேறணும் நினைச்சு கூட பாக்கலக்கா. முத வேலையா எங்க அப்பாவை வச்சுதாக்கா நான் பைக் ஓட்ட போறேன். ஏன்? எங்க அப்பாவை யாருமே பைக் வச்சு கூட்டு போனதே இல்லக்கா. எங்க அப்பாவுக்கு ஆசை இருக்கும்ல, இப்ப எங்க அண்ணனும் தம்பியா இருந்தா கூட்டு போயிருப்பாங்க. யாருமே இல்ல. எங்க அப்பாக்கு பைக்கு கூட ஓட்ட தெரியாதுக்கா. ஏன், பைக்ல கூட ஒழுங்கா உட்கார தெரியாது. அதான் முத வழியா வீட்டுக்கு போறேன்னா எங்க அப்பா வச்சு நான் ரவுண்ட் அடிக்க போறேன்க்கா. இன்னொன்னு தெரியுமாக்கா? என்ன? எங்க அப்பா முத பைக்ல இருந்ததே கிங்ஸி மாமா பைக்ல தானா. என்ன சொல்ற? ஆமா, எங்க மாமா ஒரு நாள் அவங்க பைக்ல வச்சுதான் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டே போயிருக்காங்க. எங்க அப்பா சொல்லிட்டு இருந்தாங்க, என்ன அழகா இருந்தது அந்த பைக்ல வர்றதுக்கு, ஏதோ குதிரையில வந்த மாதிரி இருந்துச்சு தாயி, அப்படி இப்படின்னு எங்க வீட்டுல சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ உங்க எல்லாரும் மனசு நீங்காத இடத்த பிடிச்சிட்டாங்க கிங்ஸி மாமா. ஆமாக்கா. அப்படி இல்லக்கா, யாருக்கு இப்படி ஒரு மனசு இருக்க சொல்லுங்க. எவ்வளவுதான் சொந்தமா இருக்கட்டும், எவ்வளவுதான் பணக்காரங்களா இருக்கட்டும்,
நம்ம கிட்ட நெருங்கி பழகவோ நமக்கு இப்படி செய்யறதுக்கோ மனசு வராதே. அதுவும் சரிதான். ஆனா உங்க அக்காளுக்கு தான் அவளை பிடிக்கவே பிடிக்காதே. அக்கா அதெல்லாம் பொய்க்கா. என்ன சொல்ற? ஒரு போன் வச்சிருக்காளா? அது யார் போனு? அது இன்னும் வச்சிருக்காளா? வச்சிருக்காளாவா? அதை தொட்டு கும்பிடுதாக்கா. எதுக்கு இவ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா? ஈஸி சின்ன விஷயத்துக்குலாம் மயங்கரவா கிடையாதே. இன்னொன்னு யாரையும் அந்த அளவுக்குலாம் நேசிக்க மாட்டாளே. என்னவா இருக்கும்? உள்ளவா என்ன விட்டுருங்க, நான் போறேன். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, பயமா இருக்கு. நீ உசடி உன்னை அசிங்கப்படுத்த வேணாம். வா. எனக்கு தெரியுண்டி அந்த அளவுக்கு சீப்பானவங்களாம் கிடையாது. உள்ள வா. உசடி உன்னை அவமானப்படுத்த விட்டு வேணாம். இல்ல அவமானம் வந்தா விட்டுட்டு ஓடி வேணாம். உனக்கு ஒரு அவமானம் விட்டுட்டு போறதுக்கு நான் ஒண்ணும் முயல இல்ல. கிங்ஸ் கூடயே இருப்பேன், குரம் பிடிப்பேன், மனைவி ஆக்குவேன். இன்னொன்னு ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்துறதுக்கு எனக்கு தெரியாது. அப்படியே என்னால அசிங்கப்பட்டாலும் விட்டுட்டு போறதுக்கும் எனக்கு தெரியாது. அப்படி நான் வளர்க்கப்படல. எனக்கு இந்த மாதிரி ஹோட்டலு இதெல்லாம் பழக்கம் இல்ல. கொஞ்சம் அசிங்கமா தெரியுது. புரியுது, சரிதான். ஆனா ரோட்ல நின்று பேசினா நல்லா இருக்காதுல்ல. பல பேர் கண்ணு படும், பல பேர் பல விதமா பேசிட்டு போவான். அது எதுக்கு? உன்னையும் தப்பா பேசுவான், என்னையும் தப்பா பேசுவான். இதுக்கு இதான் வேலைன்னு பேசிட்டு போவான். அதுக்கு இது எவ்வளவு பரவாயில்ல. 1/2 மணி நேரம் அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள பேசிட்டு போயிடலாம். இல்ல, எனக்கு நெஞ்சில படபடப்பா வருது. எனக்கு இதெல்லாம் பயமா தெரியுது. யாராவது என்ன இப்படி பாத்துட்டா என் நிலைமை. கூட நான் இருக்கலடி. நான் இல்லன்னா பயப்பட வேண்டியதான். நான் தான் கூட இருக்கல. அப்பெல்லாம் விட மாட்டேன்டி. இல்ல, நான் போறேன். எனக்கு பயமா இருக்கு. நான் போறேன். அப்படியே மயக்க போட்டு விழுந்துடாதடி. தப்பா போயிடும். பயப்படாத, போயிடலாம். இங்க பாரு, மயக்கம் போட்டு விழுந்துடாத. மயக்கம் போட்டு ரொம்ப அழகா இருக்கடி. ரூமு அழகா பெட்டு. பிறகு என்னெல்லாம் என் தப்பு சொல்லக்கூடாது. அப்ப மயக்கம் போடாம இரு, பயப்படாத. நீ பயப்படாம தைரியமா இருந்தாதான் எதுவுமே நடக்காது. பாத்துக்க. ஏமால எந்த தப்பு சொல்லக்கூடாது. போறக்கி நான் எதுக்குடா பயப்படணும்? இல்ல நான் எதுக்குடா பயப்படணும்? நான் பயப்படலையா? நான் பயப்படவே இல்ல. எப்படி பண்ணாலும் கியூட்டா தான் இருப்பான். சின்ன மொத வெளியில விடு. சரி, நான் பேசுறத இங்க பாரு. எனக்கு இன்னும் வாழ்றது எங்க அம்மா அப்பா மட்டும்தான். அவங்களுக்கும் என்னை விட்டா யாரும் கிடையாது. எனக்கு எங்க அத்தா மகா கூட கல்யாணம் நின்று போச்சு. அதுக்கப்புறமே கல்யாண ஆசை எனக்கு கிடையாது. கல்யாணம்னாலே கொஞ்சம் பயம் இருந்துட்டு தான் இருந்தது. கல்யாணமே பண்ணக்கூடாதுங்கிற தீர்மானத்துல தான் இருந்தேன். எவ்வளவுமே எனக்கு பிடிக்கவே இல்லை. என் அத்தை பொண்ணு அவ சீரத்துக்காக என்ன அசிங்கப்படுத்தினா கூட பரவாயில்ல. என் அம்மா அப்பாவும் தலை குறைஞ்சு நின்னாங்க. அவ கல்யாணத்துக்கு முதல்ல சொல்லியிருந்தா கூட எனக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்பேன். அவ காலையில கூட நான் சேர்த்து வச்சிருப்பேன். ஆனா தாலி கட்ட 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் மௌனமா இருந்துட்டு தாலி கட்டுற நேரத்துல என் மேல பழிய போட்டா. நான் அவன் மேல ஆசைப்பட்டுலாம் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கல. என் அம்மா அப்பாவுக்காக தான் சம்மதிச்சேன். எனக்கு கல்யாணம் நடக்க போது வரைக்கும் எந்த சந்தோஷமும் இல்ல. அம்மா அப்பாவுக்காக தான் சம்மதிச்சேன். ஏற்கனவே அவங்களுக்கு நான் 15 வருஷம் கழிச்சு பிறந்தேன். என் பிள்ளைய அவங்க பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதனாலதான் அந்த 22 வயசுல நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். அந்த அவமானத்துக்கு அப்புறம் எனக்கு இந்த காதலு கல்யாணம் எதுலயுமே இன்ட்ரெஸ்டே கிடையாது. நான் அதனால எந்த பொண்ணு ஏறெடுத்தே பார்க்க மாட்டேன். நான் உண்மையா சொல்றேன். நான் முத ஏறெடுத்து பார்த்த பொண்ணு நீ மட்டும்தான். அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல நீ என் சட்டை பிடிச்சி இழுத்த பாரு. ஒரு நொடி 100 வருஷம் நான் உன் கூட வாழ்ந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்ததுடி. சத்தியமா சொல்றேன்டி, அந்த ஒரு நொடிக்குள்ள நான் 100 வருஷம் வாழ்க்கை வாழ்ந்தேன். உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணி நமக்கு பிள்ளை குட்டியெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரே நொடியில 100 வருஷம் கற்பனையில போயிட்டு வந்தேன். அப்படி கற்பனை பண்ண உன்னை நான் எப்படி மிஸ் பண்ணுவேன்? 100 வருஷம் அவங்கள வாழ்ந்தவள நான் எப்படி மிஸ் பண்ணுவேன்? எனக்கு என் அத்தை பொண்ணு கொடுத்த அடி அந்த பயம் கொஞ்சம் இருந்துகிட்டே இருந்தது. அதனால அன்பா பணிவாலாம் போனா இந்த பெண்கள் பயப்பட மாட்டாங்க, கொஞ்சம் அடவடித்தனம் பண்ணாதான் பயப்படுவாங்கன்னு தப்பு அட்வைஸ கொஞ்சம் கேட்டுட்டேன். அதனாலதான் நான் உங்ககிட்ட அப்படி ஃபர்ஸ்ட் நடந்துக்கிட்டேன். எனக்கு அப்படிதான் காதல சொல்லணும், அப்படிதான் பெண்கள் பயப்படுவாங்கன்னு நினைச்சிட்டேன். அது முட்டாள் தானே. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது பெண்கள் மனசுல இடம் பிடிக்கிற ஒன்றும் லேசான காரியம் இல்லைன்னு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. அது மட்டும் இல்லடி, என் அம்மா அப்பா கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ எவ்வளவுதான் துருன்னு வாய் பேசினாலும் குடும்பம்னு வரும்போது நீ ரொம்ப பொறுப்பா இருக்க. என் வீட்டுல இருக்கும் போதே காலையில எந்திரிச்சு எங்க அம்மாக்கு உதவி பண்றது, எங்க அப்பாவுக்கு ஒண்ணு என்ன கால் கையில அமைச்சு விட்டிய, அதெல்லாம் பார்த்தேன்டி. வாழ்ந்தா உன் கூட தான் வாழணும் முடிவே பண்ணேன். ஒரு பாசம். அவங்களுக்கு அடுத்து குழந்தையே இல்லைன்னு ரொம்ப வருத்தம். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த வருத்தமே இல்லை. நீ என் வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா அந்த மகா இல்லாத குறை நீ தீர்த்துவ. அவங்களுக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா? ஒரு பொண்ணு நம்ம வீட்டுல இருந்தா அவளுக்கு வேற மச்சல ட்ரெஸ் நகை நட்டு பூவு எல்லாம் போட்டு அழகு பார்க்கணும்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசை. அதுக்கெல்லாம் பொருத்தமானவா நீ மட்டும்தான். உன்னை மகா மாதிரி நல்லா பாத்துக்கிடுவாங்க, உன்னை மகாராணி மாதிரி பாத்துக்கிடுவாங்க. நான் இது உனக்கு ஆசையை தூண்டுறதுக்காக இதை சொல்லல. சத்தியமா நீ சந்தோஷமா இருப்ப. நீ சந்தோஷமா இருந்தா உன் குடும்பம் சந்தோஷமா இருக்கும்னு எனக்கு தெரியும். சத்தியமா சொல்றேன், உங்க அம்மா அப்பா நீ வாழ்ற வாழ்க்கை பார்த்து நிச்சயமா பூரிச்சு போவாங்க. ஒரு பொண்ணை பெத்து வளர்த்து கஷ்டப்பட்டு ஆளாக்கி அங்கங்க கடனை வாங்கி அந்த சீரு இந்த சீர்னு அது இதுன்னு அந்த பொண்ணை கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு இடத்துல அந்த பொண்ணு சந்தோஷமா வாழ்ந்தா பரவாயில்ல. ஆனா அந்த பொண்ணு போய் கஷ்டப்பட்டா அவங்க வாழும் போதே செத்துதான் வாழ்வாங்க. அந்த கஷ்டத்தை சத்தியமா நான் உங்க அம்மா அப்பாவுக்கு கொடுக்க மாட்டேன்.
நீ சந்தோஷமா வாழ்ற வாழ்க்கையை பார்த்து அவங்க இன்னும் கூட 50 வருஷம் இருப்பாங்க. அந்த கேரண்டி என்னால உனக்கு கொடுக்க முடியும். அது மட்டும் இல்ல, உனக்கு ஒரு தங்கச்சி. நீங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அந்த பொண்ணுக்கு யாரும் வழிகட்டுறதுக்கு ஒருத்தங்க இருக்கணும். உங்க அம்மா அப்பாக்கு வயசாச்சுன்னு உனக்கே நல்லா தெரியும். அந்த இடத்துல நான் ஒரு அண்ணன், நான் ஒரு தகப்பனா நிச்சயமா அந்த ஒரு பொண்ணுக்கு வழிகாட்ட முடியும். அந்த பொண்ணு எதிர்காலத்துக்கு என்னால ஏதாவது ஒன்று பண்ண முடியும். நான் பணத்து மேல இப்படி பேசுறேன்னு நினைக்காத. என்கிட்ட சொத்து சுகம் இருக்குது. சத்தியமா அதை வச்சு அவளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை எனக்கு அமைச்சு கொடுக்க முடியும். ஆம்பளை பையனே இல்லாத ஒரு வீட்டுக்கு என்னால நிச்சயமா ஒரு நல்ல பையனா இருக்க முடியும். அது மட்டும் இல்ல, உங்க அக்கா எதிர்காலத்துக்கும் நான் நிச்சயமா ஏதாவது பண்ண முடியும். ஏன்னா எனக்குன்னு யார் இருக்கா? எனக்கு என்ன கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? இல்ல எனக்குன்னு யாராவது உண்மையில பாசத்தோட இருப்பாங்களா? இப்ப நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சத்தியமா உன் தங்கச்சி என் மேல உசுரா இருப்பா. உண்மையில பாசம் இருக்கும். என் அக்கா புருஷன், என் அக்கா மாமா அப்படிங்கிற உரிமையும் பாசமும் அவகிட்ட இருந்து எனக்கு கிடைக்கும். உங்க அக்கா தங்கச்சி மாப்பிள்ள குழந்தைங்க பாசத்தை உண்மை எனக்கு கொடுப்பா. எனக்கு அக்கா தங்கச்சி எல்லாம் கிடையாது, இனி பிறக்க போறதும் கிடையாது. அக்காங்க ஸ்தானத்தை அவ எனக்கு நிச்சயமா கொடுப்பா. நிச்சயமா ஒரு அக்காக்கான பாசம் எனக்கு கிடைக்கும். உங்க அப்பாவுக்கு மருமகனா இல்ல, மகனா நிச்சயமா நான் இருப்பேன். அவர் கடைசி மண்ணு விட்டு போற வரைக்கும் அவருக்கு நம்பிக்கையா நான் இருப்பேன். அவர் கூட இருப்பேன். அவர் மறைக்கும் போது சந்தோஷமா மறைச்சு போவாரு. அதை என்னால கேரண்டி கொடுக்க முடியும். உங்க அம்மாக்கு நல்ல பிள்ளையா நிச்சயமா என்ன பெருமையா 4 பேர்கிட்ட பேசுற மாதிரி நடந்துக்குவேன். புரிஞ்சுக்க இசை, எனக்கு குடும்பம் கிடையாது. உன் மூலமா எனக்கு நிச்சயமா உண்மையான உறவுகள் கிடைக்கும். புரிஞ்சுக்க, நான் வேற எந்த தப்பான எண்ணத்துல நான் உங்ககிட்ட பழகல. உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, என் அம்மா அப்பாவுக்கு உன்னை பிடிச்சிருக்கு. அதனால எப்படியாவது உன்னை என் மனைவி ஆக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். சரி, நீ என்ன ரவுடி தாதான்னு சொல்ற. ஏன் இந்த தாதாவுக்கு ரவுடிக்கும் பொண்டாட்டி பிள்ளைகள் இருக்கக்கூடாதா என்ன? நீ என்ன புரிஞ்சுக்கிற அளவுக்கு இனி என் வாழ்க்கையில் வர எவனும் புரிஞ்சுக்க மாட்டான். அதே மாதிரி நான் கோவக்காரன் தான் இல்லைங்கள. எடுத்ததுக்குலாம் எனக்கு கோவம் வரும். இது வரைக்கும் நான் கோவப்பட்டு நீ பார்த்தது இல்ல. நான் எப்பவும் இதே மாதிரிலாம் இருக்க மாட்டேன் சார். என் உண்மையான போனா இது கிடையாது. சின்ன வயசுல இருந்தே பிசினஸ் பார்த்தேன்னா அதுல மைண்ட் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். எப்பவும் டென்ஷன் இருக்குமா, அந்த டென்ஷன் பட்டு பட்டு கோவப்படுவேன். ஆனா அந்த கோவத்தை நான் சத்தியமா உன்கிட்ட நான் காட்ட மாட்டேன். ஏன்னா உனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லையே. உன்கிட்ட நல்ல புருஷனா மட்டும் தான் நான் இருப்பேன். வெளியில அப்படி இப்படி நான் இருக்கதான் செய்வேன். இருந்துதான் ஆகணும். யோசிச்சு பாரு, நம்ம ஊர்ல பாதி கடை என் கடை தான். நான் கொஞ்சம் கோழையா வெகுளியா இருந்தா நான் எப்படி இந்த கடையை வச்சு நடத்த முடியும்? நான் கொஞ்சம் கோவக்காரனா திமிர் பிடிச்சவனா கொஞ்சம் ரவுடியா தாதாவா இருந்தாதான் அந்த கடையை வச்சு நான் நடத்த முடியும். என் கத்தலுக்கு 4 பேர் பயந்தாதான் நாங்க ஷாப் வச்சு நடத்த முடியும். கொஞ்சம் அடி தடி ரத்தம் எல்லாம் பார்த்தாதான் என்னாலையும் பிசினஸ் பண்ண முடியும். ஏன்னா என் பிசினஸ் அப்படிதான். ஆனா குடும்பத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்காது. இதெல்லாம் ஏன் சொல்லுனா, நிச்சயமா இதெல்லாம் உன் காதுக்கு ஒரு நாள் வரும். ஆனா என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு உன் வாயால அதை சொல்லிடக்கூடாது. நான் எப்படிங்கிறது உனக்கு முழுசா தெரியணும். நான் வீட்டுல இருக்கிற மாதிரி இப்ப உன்கிட்ட இருக்கிற மாதிரி நான் வெளியில இருக்க மாட்டேன். அதே மாதிரி எனக்கு எதிரியும் ரொம்ப அதிகம் தான். எப்ப எவன் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா என்ன மாதிரி போட்டிக்கு எத்தனை பேர் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவனை போட்டு தள்ளுனா அது நம்ம நல்லா பண்ணலாம்னு எவனாவது நினைக்கதான் செய்வான். அதனால என்கிட்ட எப்பவும் ஆயுதம் இருக்கும். இதுக்கு வண்டியில கார்ல அதை வச்சிருக்கீங்க இதை வச்சிருக்கீங்கன்னு எனக்கு கேட்கக்கூடாது. அதே மாதிரி கல்யாணம் முடிச்சுட்டு இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்குன்னு எந்த இதுவுமே இல்ல. உங்க அம்மா அப்பா வீட்டுல இருக்கும்போது எவ்வளவு சுதந்திரமா எவ்வளவு ஜாலியா எப்படி இருக்கியோ அப்படியே இருக்கலாம். நான் உனக்கு சுதந்திரத்தை கொடுக்கல, அதை நான் கொடுக்கணும் அவசியமும் இல்ல. எனக்கு நல்ல மனைவியா, ஒரு நம்ம குழந்தை குட்டி இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல தாயா, என் அம்மா அப்பாவுக்கு ஒரு நல்ல மருமகளா இவ்வளவு இருந்தா போதும். நீ உன் இஷ்டத்துக்கு ஒரு சுதந்திரமா சந்தோஷமா இரு. குடும்பமானத்துக்கு பங்கம் வராம குடும்பத்தை ஒரு பெருமையா கௌரவமா நல்லா பாத்துக்கிட்டா போதும். அது உன் கையில தான் இருக்கு. நான் வெளியில பிசினஸ் பார்த்தா நீ குடும்பத்தை பொறுப்பா பாத்துக்க, அவ்வளவுதான். நான் வெளியில நிர்வாகினா நீ குடும்பத்துக்கு நிர்வாகி. நீ தான் வீட்டுக்கு மகாராணி. அது மாதிரி நான் வீட்டுக்கு வந்துட்டா இந்த மகாராணிக்கு அடிமை தான். போதுமா? நான் வெளியில ராஜாவா இருக்கு, வீட்டுல உனக்கு அடிமையா இருக்கு. இவ்வளவுதான் நான் உன்கிட்ட எதிர்பார்க்கறது. நான் ஏதாவது கெட்ட பழக்கம் வச்சிருந்தா கூட அவன் சொல்லிடுவேன். சத்தியமா சொல்றேன், இது வரைக்கும் நான் எந்த பிள்ளையும் நான் எடுத்து பார்த்தது இல்ல. அதே மாதிரி சொன்னியே உன் தங்கச்ச காக்கா பிடிக்கேன்னு, சத்தியமா அப்படி இல்ல. அவ எடுத்த அன்னைக்கு என்கிட்ட பழகின விதம் எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சது. எனக்கு முன்னால ஒரு கற்பனை உண்டு. எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா என்கிட்ட இந்த மாதிரிலாம் விளையாடணும் வைக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். அது அவ அப்படியே பண்ணினா. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. உன்னை காதலிக்கிறதுனாலதான் அந்த பாசம் அவன் மேல வந்தது இல்ல, இயற்கையாவே எனக்கு அவன் மேல வந்தது. எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா என்ன பண்ணிருப்பாலும் அதை பண்ணினா பிடிச்சது. நான் உரிமையோட மாமா மாமாங்கிற இந்த பாசத்தெல்லாம் என்கிட்ட தட்டி பறிச்சிடாதடி. நான் மறுபடியும் அந்த ஓப்பனா பேசுறேன். மகிழ விரும்பிட்டோம் அவன்கிட்ட கொஞ்சம் நெருக்கமா அதெல்லாம் விட்டு தள்ளு. அது இந்த வயசுல வருதான். இன்னொன்னு அவனுக்கும் உனக்கும் தானே பேசி முடிச்சாங்க, அதனால நீ ஜாலியா இருந்திருப்ப. அது எதுவுமே இல்ல, தப்பு இல்லடி. தப்புன்னு சொல்றதுக்கு எனக்கு தகுதி கூட இல்ல. நான் அதை பெருசா நினைக்கல. ஏன்னா என் இசை என் மனைவி, அவ்வளவுதான். எனக்கு சத்தியமா தெரியும் நான் என்னைக்கு உங்ககிட்ட நெருங்கி பழகணும், அதுக்கப்புறம் நான் பக்கத்துல கூட நிக்கலன்னு எனக்கு நல்லா தெரியும். ப்ளீஸ் டி, ப்ளீஸ் ப்ளீஸ் புரிஞ்சுக்க. எனக்கு இதுக்கு மேல கெஞ்ச வைக்காதடி. நான் யார்கிட்டையும் கெஞ்சினதே இல்ல. சத்தியமா சொல்றேன், நான் எவங்கிட்டயும் எதுக்காகவும் மன்றாடி நின்னதே இல்ல. திருப்படி என் வாழ்க்கையில திருப்பு உன்கிட்ட தாண்டி நான் மன்றாடி இருக்கேன். உன் பாசத்தை தாண்டி நான் கேட்கிறேன். ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ. நான் உன்கிட்ட சில நேரம் அப்படி நடந்துக்கிறது என்ன அறியாம அப்படி நடக்குதுதான். ஏதோ நீ எனக்கு சொந்தங்கிற மாதிரி தான் நான் அப்படி நடந்துக்கிடுவேன். அது மட்டும் இல்ல, என்ன அறியாமலே நான் அப்படி பண்ணிருந்தேன். எனக்கு ஆசைகள் இருக்கும்ல, என் வருங்கால மனைவிக்கிட்ட இப்படி இருக்கணும்ல எனக்கு ஆசை இருக்கும்ல, அதனால நீ அப்படி நடந்துக்கிடுவேன். புரிஞ்சுக்க. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. இதெல்லாம் உங்ககிட்ட எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன்.
ஆனா ஒண்ணு, இதுக்கப்புறமும் விட்டுட்டு நான் அங்கதான் போவேன், அங்கதான் கல்யாணம் பண்ணுவேன் ஏதாவது சொன்ன மிரட்டி தாலி கட்டி கூட்டு வந்துடுவேன். அப்பெல்லாம் உன்னை விட்டுற மாட்டேன். பாரு, நான் ஏன்னு நீ பார்க்க வேண்டியது இருக்கும். நீ எனக்கு தான், எனக்கு தான், எனக்கு மட்டும்தான். புரியுதா? உன்னை யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். காதல் யோகம்